இல்ல, ஒரு காலத்துல இந்த வீட்டுல இந்த ரூம்ல என்ன உன்கிட்டயே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த ரூம் வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு இல்லையா? நீ சொல்றது தப்பு. நான் கொஞ்சம் கூட மாறல. ஒவ்வொரு நிமிஷம் நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் மட்டும் என்ன கல்கட்டால இருக்கேனே தவிர என் எண்ணம் எல்லாம் இங்கேதான். கீதா, கல்கட்டாவில் நான் ஒரு பெங்காலி பிக்சர் பார்த்தேன். அந்த பிக்சருடைய பேரு கணவன் மனைவி என்ன. அதுல வர்ற கணவன் மனைவி எவ்வளவு சந்தோஷமா ஒத்துமையா குதூகலமா வாழ்க்கை நடத்தினாங்க தெரியுமா? ஒவ்வொரு சேர்ந்தையும் உன்னை பத்தியும் நீ நடத்துற குடும்பத்தை பத்தியும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்த போயே ஒரு நாள் ஒரு விருந்தாளி வந்துட்டான். எப்படி இப்ப நான் வந்திருக்கேனே அந்த மாதிரி. பாவம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி பழக முடியாம அவங்க தவிச்ச தவிப்ப நினைச்சா இப்ப கூட நீ சிரிப்பு வருதடி. கீதா, ஏன் அழற? ஒண்ணுமில்லை ராணி, ஒண்ணுமில்லை. கீதா, மறைக்காதே, உண்மையை சொல்லு. ராணி, நீ சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட நாங்க பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை, அன்பா பழகினதும் இல்லை. இந்த வீட்டுல நாங்க 2 பேருமே நரகத்தின் பிரஜைகளாக நடமாடிட்டு இருக்கிறோம். என்ன சொல்ற கீதா? ஆமா, இப்போ நான் சொல்ல போறது உனக்கு அதிர்ச்சியாத்தான் இருக்கும். ஆனா அது உண்மை. நமக்கே தெரியாம என்ன பெண் பார்க்க வந்த அவர் நீதான் மணப்பொண்ணு நினைச்சு உன்னைத்தான் மணக்க போகவா கனவு கண்டுட்டு இருந்தாரா? கல்யாணத்தன்னைக்கு உண்மை தெரிஞ்சது மறுத்தாரா? ஆனா இந்த மேனேஜர் சந்தர் 2 பேரும் சேர்ந்துதான் வற்புறுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வச்சாங்களா? இது அவர் மனப்பூர்வமா கட்டின மாங்கல்யம் இல்ல ராணி, விருப்பம் இல்லாம போட்ட பிச்சை. என்னை ஏறெடுத்து பார்க்காத அவர் உன்னை மறக்கிறதுக்காக குடிக்கிறார், கண்டபடி எல்லாம் சுத்துறாரு. சுருக்கமா சொல்ல போன உன்னை ஏன் நினைச்சு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சத்திட்டு இருக்காரடி. அதனால்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உடனே நான் விவாகரத்து செய்ய போறேன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க போறேன். கீதா, 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 நினைச்சு கூட பார்க்கவே முடியாத வார்த்தைகளை சொல்ல உனக்கு எப்படி அடி மனசு வந்தது? அழிவு பாதையில இருந்து அவரை காப்பாற்றி வாழ வைக்க உன்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர வேற வழி இல்லடி. ஏன் இல்லை? அவர் உனக்குதான் சொந்தங்கிறது அவருக்கு எப்படியாவது உணர்த்தி அவரை உன்னோடு வாழ வைக்க